நீ வழிபாடுகளில் பங்கு பெற்றக்கூடாதுன்றது சரி, ஓகே. அப்படி இருந்தாலும் அந்த வழிபாட்டுக்குரிய பூஜை பொருட்களை வியாபாரம் செய்தல், அல்லது கோயிலை அண்டி வியாபாரம் செய்தல், கோயிலில் இப்போ பூஜைன்ற இப்போ தேர் திருவிழாவில் நாங்கள் சாமியை வச்சு தான் சுற்றுவோம். அந்த வீதியில் உங்களோட கடைகள் எல்லாம் இருக்கும். அதுகள் எல்லாம் இந்த வகையில் சரியாக பிள்ளையாட எனக்கு விடாங்க இல்லை. அதோட ஒட்டிய ஒரு சிறப்பான ஒரு கேள்வி ஐயா அவங்க கேட்டுக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் வழிபாடுகளில் பங்கெடுக்க மாட்டீர்கள் என்பது சரி, அது உங்களுடைய கொள்கை கோட்பாடு. அப்படி என்றால் அதே வழிபாடு செய்யக்கூடிய இடத்தில் வியாபாரம் பண்ணலாமா? அது பற்றிய பொருட்களை விற்கலாமா? பிஸ்னஸ் பண்ணலாமா? ஒரு தேர் திருவிழா நடக்கிறது, திருவிழாவையொட்டி இஸ்லாமியர்கள் கடை போட்டிருப்பார்கள், அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா என்று கேட்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் ஹலாலு ஹராம் என்று ரெண்டு இருக்குது. நீங்கள் அது ஹலால் ஹராம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அரபு வார்த்தையை கேள்விப்படுவீங்க. முஸ்லீம்கள் ஹலாலை சாப்பிடுவாங்க, ஹராமானதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. ஹலால் என்றால் என்ன? அனுமதிக்கப்பட்டது. ஹராம் என்றால் என்னன்னா தடுக்கப்பட்டது. ஹராம் ஹலால் என்பதற்கு இதுதான் விளக்கம். இதில் நாங்கள் உண்பதற்கு இதைத்தான் உண்ணணுங்கிற கட்டாயம் கடப்பாடு இருக்கிறது. அதே போன்று நாங்கள் வியாபாரம் செய்யும் போதும் எதை விற்கணுங்கிற அனுமதியும் தடையும் எங்களுக்கு இருக்கிறது. அதில் இன்னொரு மதத்தினர் அவர்களுடைய மத வழிபாட்டுக்காகவே பயன்படுத்துகிற பொருட்களாக இருந்தால் அதை நாங்கள் விற்கக்கூடாது. அதில் வரக்கூடிய கிரயத்தை நாங்கள் எடுக்கக்கூடாது. அதில் வருகிற லாபத்தை நாங்கள் சாப்பிடக்கூடாது. உதாரணமாக பகனை பற்ற வைப்பாங்க. இந்த பகனை, அதுக்கு தமிழில் என்ன குத்து விளக்கு ஏற்றுவாங்கல்ல, இந்த குத்து விளக்குங்கிறது இஸ்லாமியர்கள் நாங்கள் எதுக்குமே பயன்படுத்த மாட்டோம். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? குத்து விளக்குக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எங்கேயும் சம்மந்தம் இல்லை. அது ஒரு அலுவலகத்தில் நீங்கள் குத்து விளக்கு ஏற்றினா ஒருத்தர் நிற்பார், அது வேறு. குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு பகனை பயன்படுத்துவாங்க. இந்த பௌத்த மத சகோதரர்கள் அவருடைய வெசக்கு பொசன்ல எல்லாம் அந்த பற்ற வைப்பாங்களா இல்லையா, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும் அந்த பகனை. இந்த பகனையை பொறுத்தவரையில் இது டபுள் பர்பஸ் கிடையாது, சிங்கிள் பர்பஸ். இது எதுக்கு பயன்படுத்தப்படும்? இது ஒரு மதத்தினுடைய மத வழிபாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். இதை விற்கலாமான்னு அதை விற்கக்கூடாது. ஏன்னா அது மதம் சார்ந்தது, அவர்களுடைய மதம் சார்ந்தது, நம்ம விற்கக்கூடாது. இதே நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு தேங்காய் உடைப்பீங்க. தேங்காய் சிங்கிள் பர்பஸா டபுள் பர்பஸா? கோவிலுக்கு தேங்காய் கோவிலுக்கும் உடைக்க முடியும், அதே தேங்காயை வச்சு சம்பளம் சமைக்க முடியும், ரெண்டும் செய்ய முடியும். எனவே நாங்கள் தேங்காய் விற்கலாமான்னா தேங்காய் விற்கலாம். ஏன்னா அது ஒரு மதம் சார்ந்தது கிடையாது. கோவிலுக்கும் உடைப்பாங்க, அதே நேரத்தில் சமையலுக்கும் பயன்படுத்துவாங்க. அதனால் அதை விற்கிறதுல பிரச்சனை கிடையாது. எது மதம் சார்ந்ததோ, காவி ட்ரெஸ் இருக்குது, காவி ஆடை சாமியார்கள் இருப்பாங்கல்ல, நாங்கள் காவி ஆடை உடுக்க மாட்டோம். காவி ஆடை சாமியார்கள் அணிவார்கள் இல்லையா, அந்த காவி ஆடை அதற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும், வேறு எதற்கும் பயன்படுத்தப்படாது என்று இருக்கும்போது அந்த ஆடையை நாங்கள் விற்கக்கூடாது. அப்போ ஒரு மதம் சார்ந்த இது மாதிரி எதெல்லாம் இருக்குதோ, மதம் சார்ந்த தேர் இருக்குது, தேரை செஞ்சு கொடுக்கலாமா என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருக்கிறார், தேர் செய்வார் நல்லா, அவர் தேர் செய்யலாமான்னா செய்யக்கூடாது. ஏன்னா தேர் வேறு எதுக்கு நாங்கள் பயன்படுத்த முடியும்? அது ஒரு கோவிலுடைய ஒரு நிகழ்வுக்கு மாத்திரம் பயன்படுத்த, ஒரு மதம் சார்ந்த விவகாரம். ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, அவர் கோவிலுக்கு ஹயர் போகலாமான்னா ஆட்டோ வச்சிருக்கிறது அதுக்கு தான் டபுள் பர்பஸ். அப்போ டபுள் பர்பஸாக எது இருக்கிறதோ அதை பயன்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சிங்கிள் பர்பஸாக ஒரு மதம் சார்ந்ததாக மட்டும் எது இருக்கிறதோ அதை நாங்கள் விற்பனை செய்யக்கூடாது. அந்த அடிப்படையில் இது கோவிலுக்கு மட்டும் இல்லை, சும்மா கடை வச்சிருந்தா கூட விற்கக்கூடாது தான். கோவிலில் ஒரு திருவிழா நடக்கிற நேரத்தில் மட்டும் இல்லை, சும்மா கடை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அப்போ கூட இந்த மாதிரி விவகாரங்களை விற்பனை செய்யக்கூடாது என்பது இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தடை. எனவே நாங்கள் அதை செய்யக்கூடாது.